நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 12ஆம் நாள் பாசுரம். கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். நேற்றைய தினம் பாசுரத்தில் ஆண்டாள் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு அந்த பெண்ணினுடைய அப்பாவை பற்றி சொல்லி எழுப்பினான். இன்றைய தினம் பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு பெண்ணினுடைய அண்ணாவை பற்றி சொல்லி இந்த பெண்ணை எழுப்ப போகிறா. நேற்றுக்கு அவரை குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னா, இன்றைய தினம் பாசுரத்தில் இவரை நற்செல்வன் தங்காய் அப்படிங்கிறா. முதல்ல ஆரம்பிக்கிறா, கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி. மாட்டு தொழுவத்தில் எருமை மாடுகள் ஒரு பக்கம் கட்டப்பட்டிருக்கு, இளம் கன்றுகள் புதுசாக போட்ட கண்ணுக்குட்டிகள் அது இன்னொரு பக்கம் கட்டியிருக்கா. இந்த கண்ணுக்குட்டிகளுக்கு ரொம்ப பசி, அதனால் கன்றுக்குட்டிகளெல்லாம் அழறுது பாலுக்காக. இந்த எருமைகளாலேயோ ஓடி வந்து பால் கொடுக்க முடியல, ஏன்னா இவைகள் இன்னொரு புறம் கட்டப்பட்டிருக்கு. தன் கன்றுக்குட்டிகளை மனசால் நினச்சி அந்த கன்றுக்குட்டிகள் பால் அருந்துவதாக பாவித்து பாலை சுரக்க தொடங்கிறது இந்த எருமை மாடுகள். அதனால் கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அந்த சின்ன கன்றுக்குட்டிகளுக்காக இந்த எருமை மாடுகள் மனம் இறங்கி மனசில் பாவமே அப்படின்னு தோன்றுதான், என் குழந்தைகள் கத்துறதே அப்படின்னு கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே பால் உண்பதாக தானே நினைத்து முலை வழியே நின்று பால் சோர அதனுடைய காம்பு வழியாக பால் தன்னால் பீரிட்டுண்டு ஓடுறது, ஆறா ஓடுறது. நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அந்த வழிஞ்சோடின பால் தரையெல்லாம் ஈரமாக்கி அந்த மண் தர பூரா சேரும் சகதியமாக மாறி இருக்கு, சொத சொதன்னு இருக்குது அந்த இடம் ஈரமாக. அப்படி நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், அந்த நல்ல செல்வமுடையவனின் தங்கையே அப்படிங்கிறா. இவனையே நற்செல்வன்னு கூப்பிடணும். கடமை தவறின ஒருத்தன் கறக்க வேண்டிய சமயத்தில் பால் கறக்கலை, மாடுகளுக்கும் கஷ்டம், கன்றுக்குட்டிகளுக்கும் கஷ்டம். கடமையை தவறிட்டு இந்த இடையன் எங்கே போனான்னு தெரியல, ஆனால் இவனையும் நற்செல்வன் நல்ல செல்வமுடையவன் அப்படின்னு ஆண்டாள் கொண்டாடுறா. அப்படி என்ன நற்செல்வம் இவன்கிட்ட இருந்தது அப்படின்னா, இவன் தன்னை முழுக்க முழுக்க கிருஷ்ண கைங்கரியத்துக்காகவே ஈடுபடுத்தி கொண்ட ஒருத்தன். அதனால இவன் நற்செல்வனா? அப்போன்னா கடமை தவறலாமா அப்படின்னா அந்த அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல ஒரு உள்ள அர்த்தத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த காட்சியை இந்த இடத்துல ஆண்டாள் வச்சுருக்கா. இவன் எரும மாடுகளை தான் கறக்கலை நீங்கள் சொல்கிறா, பசுக்களை இப்போ ஏற்கனவே கறந்துட்டான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பசு கூட்டங்களை கறந்துட்டான், பசு மாடுகள் கிட்ட பால் கறந்துட்டான் அப்படின்னா பசும் பால் பசும் நெய் இது எல்லாமே பெருமாளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள். பொதுவாக எருமை பாலையோ எருமைக்கிட்டேருந்து வர நெய்யோ பெருமாள் விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறது இல்லை. பசுக்கிட்டேருந்து வர வஸ்துக்களை தான் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக பயன்படுத்துவது வழக்கம். அதனால பெருமாள் கைங்கரியம் முன்னிட்டு பசுக்கள் கிட்டேருந்து வேண்டிய பாலெல்லாம் இவன் கறந்துட்டான். ஆனால் லௌகீக விஷயம் அதுக்காக தேவைப்படக்கூடியது எரும மாடுடைய பால், அதோடைய தயிர், அதோடைய வெண்ணெய், நெய் எல்லாம், அதை இவன் மறந்துட்டான். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, பகவத் கைங்கரியம் ஞாபகத்தில் என்றைக்கும் இருக்குது, லௌகீக விஷயங்களில் இவனுக்கு ஈடுபாடு இல்லை, அதனால் இவன் நற்செல்வன் அப்படின்னு இதோடைய உள்ளர்த்தம். அப்பேற்பட்ட நற்செல்வனின் தங்காய். நற்செல்வன் அப்படின்னா நீங்காத நல்ல செல்வத்தை உடையவன் அர்த்தம். இவன்கிட்ட நீங்காத செல்வம் என்ன இருந்தது அப்படின்னா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம், அந்த கைங்கரிய லக்ஷ்மி இவன்கிட்ட இருக்கா, அதுதான் நற்செல்வம். இதே தான் ராமாயணத்தில் இளைய பெருமாளான லக்ஷ்மணனுடைய திருநாமமும். லக்ஷ்மணனுக்கு ஏன் அந்த திருநாமம் வந்தது அப்படின்னா, லக்ஷ்மி சம்பன்னகா, இவன் நீங்காத லக்ஷ்மி கட்டாட்சத்தை கொண்டவன் வசிஷ்டர் அந்த திருநாமத்தை இளைய பெருமானுக்கு சூட்டினார். எதனால் அப்படின்னா, அவனுக்கும் அதே மாதிரி கைங்கரிய லக்ஷ்மி கூடவே இருந்தா. அதே மாதிரி தான் இங்கே கிருஷ்ணனுக்கு இந்த நற்செல்வன். அப்பேற்பட்ட நற்செல்வனுடைய தங்கை அல்லவா நீ இன்னும் எழுந்துக்காமல் இருக்கலாமா? உங்கள் அண்ணாவோ கிருஷ்ண கைங்கரியமே தலையாய கடமைன்னு இருக்கிறவர், அப்பேற்பட்டவருடைய தங்கை நீ இவ்வளோ நாளி தூங்கலாமா அப்படின்னு இந்த தோழியை எழுப்புறா. மேலும் சொல்கிறா, பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி. மேலேந்து மார்கழி மாத பனி கொட்டுறது, தலையில் வந்து அடிக்கிறது, பனித்தலை வீழ எங்கள் தலையில் வந்து அந்த பனி விழறது, நாங்களோ கீழியோ இங்கே ஒரே பால் வெள்ளமாக போகிறது, மேலேந்து பனி வெள்ளம் வருது, எங்கள் எல்லாருக்கும் மால் வெள்ளம் வேற மிகுதியாக இருக்குது. மால் வெள்ளம்னா என்ன அப்படின்னா,
அன்பு வெள்ளம். இவா எல்லாருக்கும் கண்ணன் மேலே ஆசை, கண்ணனுக்கு இவா மேலே ஆசை. இப்படி 3 விதமான வெள்ளத்துக்கு நடுவில் தத்தளிச்சுன்னு இருக்கோம். உங்கள் ஆற்று வாசலில் இருக்கிற ஒரு கம்பை பிடிச்சிட்டு நிற்கிறோம். பனித்தலை வீடு நின் வாசற் கடை பற்றி இப்படி நின்றுண்டு உன்னை கூப்பிடுறோம், நீ இன்னும் எழுந்துக்கலையே அப்படிங்கிற ஆண்டாள். இப்போ ஆண்டாளுக்கு தோணித்து, ஒருவேளை இவளுக்கு கிருஷ்ணன் கிட்ட ஏதாவது வருத்தம் கோபம் இருக்கலாம், ஏதாவது கண்ணன் பண்ணியிருப்பான், அதனால இவ கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காளோ கோபத்தில் இருக்காளோ, அதனால கண்ணன் பேரை சொல்லாம ராமன் பேரை சொல்லி எழுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். அம்மா, கிருஷ்ணன்ட்ட ஏதாவது கோபம் இருந்தா இருக்கட்டும், நாங்கள் ராமனை பாடின்னு வந்திருக்கோம். மனசுக்கு இனியவனாச்சே அவன், அவனை நினச்ச மாத்திரத்திலே மனசில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்குமே, அவனை பாடின்னு வந்திருக்கோம், நீ வரக்கூடாதா அப்படிங்கிறா. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, தன் கோபத்தை கொண்டே இலங்கைக்கு அதிபதியாக இருந்த அந்த ராவணனுடைய கர்வம் அழியும் வண்ணம் அவனை வதம் பண்ணானே அந்த பெருமாள், அந்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். அது எப்படி? முதல் வரியில் கோபத்தை பற்றி சொல்கிறா, அப்படி கோபப்பட்டானே, கோபப்பட்டு அழிச்சானே அந்த மனசுக்கு இனியவன் அப்படின்னா முன்னுக்கு பின் முரண்பாடான வார்த்தைகளாக இருக்குது இல்லையா? ஏன்னா கோபம்ங்கிறது ஒரு நல்ல குணம், வரவேண்டியவாளுக்கு வரவேண்டிய சமயத்தில் வரவேண்டிய அளவில் வந்தா. ஏன்னா கண்ணன் இந்த பெண்கள் எல்லாம் தன்னை சுற்றி வர்றதையும் தன்னை நினச்சி ஏங்கிறதையும் ரொம்ப ரசிப்பான். அவளுடைய கஷ்டம் அவனுக்கு புரியாது. ஏன்னா ஆண்டாளே அவளுடைய பாசுரத்தில் நாச்சியார் திருமொழியில் எடுக்கிறா, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அப்படிங்கிறா கண்ணனை பார்த்து. இவனுக்கு கஷ்டமே புரியாது, ஒரு பெண்ணுடைய மனசு அவனை நினச்சி எப்படி வேதனைப்படுங்கிறது இவனுக்கு புரியவே மாட்டேங்கிறது அப்படிங்கிறா. அதனால் ஆனால் ராமனும் அப்படி இல்லை. சீத்தை தன்னை பிரிஞ்சு எப்படி வருத்தப்படுவா, என்ன துடிச்சுன்னு இருக்காளோ சீத்தைன்னு இங்கே ராமன் துடிச்சுட்டு இருந்தார், அவளை நினச்சி அழுதார். ஏன்னா நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் இன்னொரு பாசுரத்தில் எடுக்கிறா, உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை யாப்புண்டு அப்படிங்கிறா. பெருமாள் சாப்பிடல, தூங்கலை, சீத்தையே நினச்சின்னு இருக்கார். சீத்தை என்ன பாடுபடுறாளோ, சீத்தை என்ன பாடுபடுறாளோன்னு. இப்படி ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் எப்படி இருந்தால் பிடிக்கும்? அவள் கஷ்டப்படுறச்சே அவளது கணவனும் கஷ்டப்படணும், அதை நினச்சி வருத்தப்படணும். இவளுக்கு இப்படி ஆயிடுத்தே, இவளுக்கு ஏதோ மன கஷ்டமாக இருக்கே அப்படின்னு அவருக்கும் அந்த வருத்தம் தோன்றணும். அப்போ தான் பெண்ணுக்கு அவளுடைய கணவனுக்கு தன் மேலே நிஜமாக அன்பு இருக்குது அப்படின்றது புரியும். அதை விட்டுட்டு நீ கஷ்டப்பட்டா படு, என் வாழ்க்கை ரொம்ப சௌக்கியமாக இருக்குது, நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு போகிறவாளை பிடிக்காது இல்லையா? ஆனால் அதனால் இந்த இடத்துல இந்த ராமன் எப்படி இருக்கான் அப்படின்னா, சீத்தையோட கஷ்டம் அத்தனையும் ராமனுக்கும் வருது. அதே அளவு பிரிவு வேதனையில் தான் ராமனும் வாடினான். அதனால் அந்த கோபத்தினால என் சீத்தையை பிரிஞ்சிருக்கனே அப்படின்னு அவளுக்காக கோபப்பட்டு யார் யாரோடையோ நட்பு பூண்டு ஒருத்தருக்கும் பண்ணித்தர வேண்டிய உதவிகள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துண்டு வானரர்களையும் தன் துணைக்கு சேர்த்துண்டு சேத்துவை பாலம் அமைச்சு அதுக்கப்புறம் லங்கைக்கு வந்து இந்த ராவணனை வதம் பண்ணி தன் சீத்தையை மீட்டு சென்றான் இல்லையா? அப்பேற்பட்ட மனத்துக்கு இனியான் இவன். அதனால் இந்த இடத்துல கோபம்ங்கிறது நல்ல கோபம். இந்த கோபம் அவனுடைய நல்ல குணத்தையும் சீத்தை மேலே அவனுக்கு இருந்த பாசத்தையும் காட்டுறது அப்படின்னு மனத்துக்கினியான் அப்படிங்கிறா. இன்னொரு விஷயமும் இருக்குது, பெருமாளுக்கு ஏன் அவ்வளவு கோபம்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னா, ஹனுமார் ராமனை ஏழை பண்ணிட்டு வரார் அந்த போர் பூமியில், யுத்த பூமியில். அவர் ஏழை பண்ணிட்டு வரார், நீங்கள் இப்போது சண்டை போடுங்க பிரபு, நான் உங்களை தூக்கிக்கிறேன், நான் ஏழை பண்ணிக்கிறேன் உங்களை அப்படிங்கிறார். ராவணன் பார்த்தான், இந்த வானரம் தானே லங்கைக்கே தீ வச்சு லங்கையை சின்ன பின்னமாக்கித்து, அதனால் முதல்ல இவன் மேலே பானத்தை போடுவோம் அப்படின்னு ஹனுமாருடைய திருமேனி பூரா பானத்தால் தொலைக்கிறான் ராவணன். பொறுக்க முடியல ராமனுக்கு. அப்போ வெகுண்டெழுந்தார், பானத்தை எடுத்தார், சரமழையை பொழிஞ்சார், ராவணனை வதம் பண்ணார். இப்படி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். தன் மனைவிக்காகவும் தன் பக்தனுக்காகவும் கோவப்பட்ட பெருமாளிவன். அப்பேற்பட்ட அந்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய், இனித்தான் எழுந்திராய். இவ்வளோ சொல்கிறோமே, எழுந்துக்க கூடாதா? இதென்ன பேருறக்கம், இதென்ன இப்படி ஒரு பேருறக்கம், அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. உன்னோடைய எண்ணம் என்ன, சுற்றி இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியணும். ஆண்டாலும் அவளுடைய கோஷ்டியும் வந்து எங்கள் ஆற்றுல நின்று என்னை எழுப்புறது எல்லாரும் பார்த்தேளா அப்படின்னு உனக்கு தெரியணும்னு ஆசையா? எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து, இப்போவாது நீ எழுந்து வரக்கூடாதா அப்படின்னு இந்த பாசுரத்தில் இந்த பெண்ணை ஆண்டாள் எழுப்புறா. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் அப்படிங்கிறா. ராமநாமத்தை பற்றி சொல்கிறா. அந்த மனத்துக்கினியானை பற்றி சில விஷயங்கள் இன்றைய தினம் நம்ம அனுபவிப்போம். எவ்வளோ பேர் சொன்னாலும், எவ்வளோ வாட்டி சொன்னாலும் சொல்லி முடிக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா ராமநாமத்தோடைய மகிமை.
எவ்வளோ சொன்னாலும் அது போராது. தீவிரமான ஒரு கிருஷ்ண பக்தை அப்படின்னா அது மீராபாய். அந்த மீராபாயே அவளோட பஜனில் பாயோஜி மேனே ராம ரத்னு தனு பாயோ அப்படிங்கிறா. நான் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா, அது ஒரு சிறந்த ரத்னம், அதுக்கு பேர் ராமநாமம் அப்படிங்கிறா. இந்த பொக்கிஷத்துக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு புதையல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு அப்படின்னா, அந்த புதையலை எடுத்து மற்றவாளோட பகிர்ந்துட்டோம் அப்படின்னா அது குறைஞ்சிடும். எந்த செல்வமாக இருந்தாலும் எடுத்து கொடுக்க கொடுக்க குறையும். யாராவது திருடிண்டாலும் அது காணாமல் போயிடும். ஆனால் இந்த ராமநாமத்தோட விசேஷம் என்ன தெரியுமா, எவ்வளோ வாரி 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 இந்த நாமத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் இது குறையாது, அள்ள அள்ள வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி யாரும் இதை ஒருத்தர்கிட்ட இந்த திருடிண்டு போகவே முடியாது. அப்பேற்பட்ட பெரிய பொக்கிஷம், ஒரு புதையல் இது, அதை நான் கண்டுன்ட்டேன் அப்படின்னு மீராபாய் தன்னோட பஜனில் பாடுறா. பாயோஜி மேனே ராம ரத்தன் தன் பாயோ, பாயோஜி மேனே ராம ரத்தன் தன் பாயோ, करच न कूटे चोर न लूटे, करच न कूटे चोर न लूटे, दिन दिन बढ़त सवायो, पायोजी मैंने दिन दिन बढ़त सवायो, पायोजी मैंने राम रतन धन पायो, पायोजी मैंने राम रतन धन पायो. இப்படி தீவிரமான கிருஷ்ண பக்தையான மீராபாயும் சரி, கண்ணன் மேலே தீராத காதல் கொண்ட நம்ம கோதையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ராமநாமத்தை பற்றி பாடின்னு தான் இருக்கா. அதை நம்மளும் சந்தோஷமாக அனுபவிச்சுன்னு இருக்கோம். இந்த ராமநாமம் பெருமாளுக்கு எப்படி வழங்கப்பட்டது அப்படின்னா, தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணிட்டார். அதன் மூலமாக வந்த பிரசாதத்தை 3 ராணிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தாச்சு. 3 பேருக்கும் 4 குழந்தைகளும் பிறந்திருக்கா. ராமன், பரதன், லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் சத்ருக்னன். இதில் இந்த 4 குழந்தைகளையும் தொட்டிலில் விட்டுருக்கா. 4 குழந்தையும் ஏதோ காரணத்துக்காக வீல் 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 வீல்னு அழறுது. என்ன பண்ணாலும் அழுக நிற்கலை. தசரதற்கு வேதனையாக போய்டுறது. மருத்துவர்கள்லாம் வந்து பார்க்குறா, எதுக்கு இந்த குழந்தைகளை அழறுதுன்னு தெரியல. அப்போது தன் குலகுரு ஆச்சாரியனான வசிஷ்டரை கூப்பிட்டார். இது என்னன்னு தெரியல, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும், குழந்தைகள் அழுதுண்டே இருக்கா சுவாமி அப்படின்னு. வசிஷ்டர் பார்த்த மாத்திரத்தில் கண்டுபிடிச்சிட்டாராம். சொன்னாராம், தொட்டில் மாற்றி போடணும் அப்படின்னு. என்னன்னா, ராமன் பக்கத்தில் லக்ஷ்மணன் வரணும், அதே மாதிரி பரதன் பக்கத்தில் சத்ருக்னன் வரணும் அப்படின்னு. தொட்டில் அப்படி போட்ட உடனே குழந்தைகளோட அழுகை குறைஞ்சிடுத்து. இன்னும் கொஞ்சம் அழுக இருக்கே, இதை எப்படி நிறுத்துறது அப்படின்னா, இந்த மாதிரி 4 தொட்டிலே வேண்டாம், மொத்தம் 2 தொட்டில் போகிறோம். ராமன் லக்ஷ்மணன் ஒரு தொட்டிலையும் பரதனையும் சத்ருக்னனையும் இன்னொரு தொட்டிலையும் போடுங்கோ அப்படின்னாராம். இப்படி போட்ட உடனே பசங்க அழுகை நிறுத்திட்டா. தசரதருக்கு அவ்வளோ சந்தோஷம். என் குழந்தைகளை இவ்வளோ நன்னா புரிஞ்சு வச்சுட்டுருக்கேங்கோ, அதனால் நீங்கள் தான் குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல பெயராக சூட்டுங்கோ அப்படின்னு சொல்ல வசிஷ்டர் 4 குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறார். அதில் முதல் குழந்தைக்கு ராமன்னும், 2ஆவதாக பிறந்த குழந்தைக்கு பரதன்னும், 3ஆவதாக பிறந்த குழந்தைக்கு லக்ஷ்மணன்னும், 4ஆவதாக பிறந்த கடைசி குழந்தைக்கு சத்ருக்னன்னும் பேர் வைக்கிறார். அதில் சத்ருக்னனுக்கு ஏன் சத்ருக்னன்னு பேர் வந்தது அப்படின்னா, சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா, இந்த சத்ருக்னன் நித்திய சத்ருக்களை வென்றவன் அப்படின்னு அர்த்தம். நித்திய சத்ருக்கள்னால் யார் அப்படின்னா, நம்மளுக்கு பகைவர்கள்னு சில பேர் இருப்பா, ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் வருவா, அதுக்கப்புறம் போயிடுவா, நித்தியமும் இருந்துன்னு இருக்க மாட்டா. நித்தியமும் நம்ம கூட இருக்கக்கூடிய பகைவர்கள் யார் அப்படின்னா நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் தான். இந்த 5 புலன்கள் தான் நம்மளை நல்ல விஷயத்தில் ஈடுபட விடாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த 5 புலன்களையும் வென்றவன் தான் சத்ருக்னன். இந்த 5 புலன்களையும் வென்று தன் மனசை பாகவத கைங்கரியத்தில் ஈடுபடுத்தினான். யார் இங்கே பாகவதர் அப்படின்னா, இந்த இடத்துல பரதன் தான் அந்த பக்திமான். ஏன்னா ராமன் மேலேயே என்றைக்கும் பக்தியோடு இருந்தார் பரதாழ்வார். அதனால பரதனுக்கே கைங்கரியம் பண்ணுறதுக்காக பிறவி எடுத்தவர் தான் சத்ருக்னன். அதனால் அவருக்கு சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா, தன் சத்ருக்களான 5 புலன்களையும் வென்று பரதனுக்கே கைங்கரியம் பண்ணுறதுக்காக பிறந்தார். அதனால் அவருக்கு அந்த திருநாமம். அடுத்து பரதன். பரதனுக்கு ஏன் இந்த பெயர் அப்படின்னா, பரணாத் பரதஹா,
பெரிய பாரத்தை சுமக்கக்கூடிய குழந்தையா இவன் இருப்பான், அதனால பரதன் அப்படின்னு பேர் வச்சாராம். என்ன பாரத்தை பரதன் சுமந்தார் அப்படின்னா, உலகத்தில் யாருமே சுமக்கிறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு பெரிய பாரம், பழியை மட்டும் என்றைக்கும் ஏற்றுக்கவே மாட்டோம். தப்பே இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டோம். அப்புறம் வீண் பழியை எப்படி ஏற்றுப்போம்? கட்டாயம் ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் பரதன் மனம் துணிஞ்சு அதை ஏற்றுண்டார். ராமன் காட்டுக்கு போயாச்சு. கேகய தேசத்துலேருந்து பரதன் திரும்பி அயோத்தியா வந்தாச்சு. வந்து பார்த்தா எல்லாம் வெற்றிடமாக இருக்குது. ஷாக்கு மேலே ஷாக் அவருக்கு நியூஸ் வருது. அப்பா இல்லை, அப்பா போயாச்சு. அடுத்து ராமன் அண்ணா காட்டுக்கு போயாச்சு. அப்படியே நிலக்குலைஞ்சு போயிட்டார் பரதாழ்வார். அந்த சந்தர்ப்பத்தில் சத்ருக்னன்ட்ட சொல்கிறாராம். சத்ருக்னன் கிட்ட இந்த தப்பெல்லாம் யார் மேலே தெரியுமா? யார் மந்திர மேலே தானே அப்படின்னு சத்ருக்னன் கேட்குறார். அதுக்கு பரதன் சொல்கிறார், இல்லை சத்ருக்னா, மந்திர மேலே எந்த தப்பும் இல்லை. அவள் ஒரு பணிப்பெண்ணா என்ன பண்ணுவோம்? தன் எஜமானிக்கிட்ட விசுவாசமாக இருக்கணும்னு நினைப்போம், நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்போம். அதனால் அவள் வேலையை தான் பார்த்தா. எஜமானிக்கு என்ன பண்ணால் பிடிக்கும், என்ன பண்ணால் அவள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தப்பான போதனையை எங்கள் அம்மாவுக்கு அவள் பண்ணிட்டா. அதனால் அவளை தப்புன்னு சொல்ல முடியாது. அது அவளுடைய வேலை, அந்த வேலையை தானே அவள் பார்த்தா. சரி, அப்போது உங்கள் அம்மா கைகேயி மேலே தப்பா அப்படின்னா, எங்கள் அம்மா மேலேயும் தப்பு இல்லை. எந்த அம்மாவும் தன் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும், தன் பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்கணும்னு நினைக்கிறது இயல்பு. அது மனித குலத்தில் பிறந்த அன்னைகள் அம்மாக்கள் அப்படி தான் இருப்பா. அதனால் அதையும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு பரதன் சொல்கிறார். அப்போது அப்பா மேலே தப்போ? ஏன்னா இந்த மாதிரி தசரதர்கிட்ட போய் வரங்கள் கொடுங்கோன்னு கேட்கறச்சே அதெல்லாம் கொடுக்க முடியாது, ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம்னு தீர்மானமாக தசரதர் சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு அவரும் பரவாயில்ல நான் இந்த வரத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரே, அதனால் ஒருவேளை அப்பா மேலே தப்போ அப்படின்னு கேட்க, அப்பா மேலேயும் தப்பு இல்லை. ஏன்னா அம்மாவுக்கு என்றைக்கோ அவர் வாக்கு கொடுத்துட்டார், நீ கேட்குற வரங்களை நான் கொடுப்பேன்னு. கொடுத்த வாக்கை எப்படி மீற முடியும்? அதுவும் ஒரு சக்கரவர்த்திக்கு அழகில்லையே. அதனால் தசரதர் மேலேயும் தப்பு இல்லை அப்படிங்கிறான் பரதன். அப்போது ராமன் அண்ணா மேலே தப்போ? ஏன்னா அப்பா என்னதான் காட்டுக்கு போன்னு சொன்னாலும் தர்மத்தை அண்ணா எடுத்து சொல்லியிருக்கலாமே அப்பாவுக்கு. இந்த இக்ஷ்வாக்கு குலத்தில் ஜேஷ்டபுத்திரன் யாரோ அவன்தானே அரியாசனத்தில் அமரக்கூடியவன், அது எப்படி நான் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவேங்கோ? நான் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு அப்பா கிட்ட ராமனண்ணா வாதாடி இருக்கலாமே அப்படின்னு சத்ருக்னன் கேட்குறார். அதுக்கு பரதன் சொல்கிறார், அது எப்படி? ராமனண்ணாவுடைய அவதாரமே பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக தானே. அப்பா சொல்ல மீறி எப்படி ராமனண்ணா ஒன்று பண்ணிடுவார்? அதனால ராமனண்ணா மேலேயும் தப்பு இல்லை. அப்போ யார் மேலே தான் தப்பு அப்படின்னு சத்ருக்னன் கேட்க பரதன் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். நமந்தராயாக நச்சமாதுரஸ்யாக தோஷோனராஜ்ஞா நச்சராகவஸ்ய மத்பாபமேவாத்ர நிமித்தமாசீத் வனப்பிரவேஷே ரகுநந்தனஸ்ய. மத்பாபம் இதத்தனைக்கும் காரணம் யார் தெரியுமா? நான் தான். பரதன்னு ஒருத்தன் கேகய தேசத்துக்கு போகாமல், என் மாமா வீட்டிற்கு போகாமல் நான் அயோத்தியிலே இருந்திருந்தேன்னா இந்த அனர்த்தம் நடக்க விட்டுருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் மேலே நான் பிறக்காமலே இருந்திருந்தா, எங்கள் அம்மாவுக்கு பரதன்னு ஒரு புள்ள இல்லாமலே இருந்திருந்தா இந்த மாதிரி அரியாசனத்துக்கு ஆசைப்பட்டு ராமனை காட்டுக்கு அவ்வளோ அமைச்சிருக்க மாட்டா. நான் பிறந்தது தான் தப்பு, இந்த தப்பு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரதன் தான் அப்படின்னு தன் தலையில் பழிய தூக்கி போட்டுண்டார் பரதன். இந்த மாதிரி பாரத்தை சுமக்கக்கூடியவர் பரதன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அடுத்து லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா, லக்ஷ்மி கட்டாட்சம் கொண்ட குழந்தைவன் அப்படின்னு இவருக்கு லக்ஷ்மணன்னு பெயர் சூட்டினார் வசிஷ்டர். என்ன லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படின்னா, ராமாயணத்திலேயே லக்ஷ்மணன் அளவுக்கு ஒரு கைங்கரிய பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. ராமன் கூடவே நிழலாகவே இருந்துண்டு கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம் ராமாயணத்தில் வேறு யாருக்கும் இல்லை. மொத்தமாகவே ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனும் ராமனும் பிரிஞ்சிருந்தது 4 நாட்கள், மொத்தமாகவே 4 நாட்கள். ஏன்னா ராமன் பிறந்ததுக்கு, ராமனுடைய திருவவதாரத்துக்கு 2 நாள் கழித்து தான் இளைய பெருமாளான லக்ஷ்மணன் அவதாரம் பண்ணார். அதனால் அங்கே 2 நாள். அதே மாதிரி ராமாயணம் முடிகிற சமயத்துக்கு உத்தரகாண்டத்தில் பார்த்தோன்னா பெருமாள் வைகுண்டாரோகணம் பண்ணுறதுக்கு 2 நாட்கள் முன்னாடியே இளைய பெருமாள் வைகுண்டத்துக்கு போயிட்டார். இது எதுக்கு அப்படின்னா, அடுத்து பெருமாள் வரப்போகிறார், அதுக்கு முன்னாடி ஆதிசேஷனுடைய அம்சமான இந்த லக்ஷ்மணன் வைகுண்டத்துக்கு எழுந்தருளினாதான் அங்கே போய் பண்ண வேண்டிய பணிவிடைகள் எல்லாத்தையும் தயார் பண்ணி பெருமாளை வரவேற்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் 2 நாட்கள் முன்னாடியே இவர் கிளம்பி போயிட்டார். அதனால் ஆக மொத்தம்
லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிஞ்சு இருந்தது மொத்தம் 4 நாட்கள் தான். அதனால் அந்த கைங்கரிய லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வம் லக்ஷ்மணனுக்கு நிறைய கிடச்சிது. ராமன் கூட அவரோட ராஜ்யத்தை இழந்து காட்டுக்கு போக வேண்டியிருந்தது. ஆனால் லக்ஷ்மணனுக்கு அவர்கிட்ட இருந்த அந்த கைங்கரியங்கிற செல்வம் அவரை விட்டு பிரியவே இல்லை, எப்பவுமே இருந்தது. அதனால் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா. இப்போ வசிஷ்டர் அந்த முதல் குழந்தைய பார்க்குறார். அவ்வளோ அழகு. அந்த குழந்தைய பார்த்தா இனம் புரியாத சந்தோஷம், மனசில் அமைதி, அவ்வளோ ஆனந்தம், மன நிம்மதி, நிறைவு எல்லாம் கிடைக்கிறது. இப்படி ஒரு குழந்தை இருக்குமோ? பிறந்த குழந்தை பார்த்த உடனே இவ்வளோ இனம் புரியாத சந்தோஷம் மனசில் தோன்றுறதே. அதனால் இவனுக்கு ராமன் அப்படின்னு பெயரிடுவோம் அப்படின்னு ராமன்னு பெயரிட்டார் வசிஷ்டர். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். ரமந்தே சர்வே ஜனாகுணைஹி. யாரெல்லாம் இந்த குழந்தைய பார்க்குறாளோ அவள் எல்லார் மனசுலையும் இனம் புரியாத ஆனந்தம், சந்தோஷம் உருவாகும். அதனால் இவனுக்கு ராமன்னு பெயரிடுறேன் அப்படிங்கிறார். அதுதான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எடுக்கிறா. மனத்துக்கினியான். அவனை பார்த்தா பார்த்துட்டே இருக்க தோணும், அவனை விட்டு கண்கள் அகலவே அகலாது. அதை தான் கம்பரும் அவருடைய கம்பராமாயணத்தில் சொல்கிறார். மிதிலா நகரில் இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் ராமலக்ஷ்மணாவை பார்க்குறா. ராமன் அப்போ தான் வரார் மிதிலைக்குள்ள, விஸ்வாமித்ரரோட பிரவேசம். ராமனை பார்த்த மிதிலா நகர் பெண்கள்லாம் சொல்லிக்கிறா, பார்த்தவா பார்த்த மாதிரியே இருக்கா. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார். இந்த பெருமாளினுடைய ஏதாவது ஒரு அங்க அவயவத்தை பார்த்தவா அதை மட்டுமே தான் பார்த்துட்டு இருப்பா. அதை தாண்டி இன்னொன்னத்தை பார்க்கணும்னு தோணாது. அவனுடைய அந்த திருக்கண்களை பார்த்தா கண்களே தான் பார்க்க தோணும், தோள்களை பார்த்தா தோளை மட்டுமே ரசிச்சுட்டு இருக்கணும் பார்த்துன்னு தோணும். அவனுடைய திருவடியை பார்த்தாச்சுன்னா எதுவுமே வேண்டாம், அந்த திருவடி ஒன்றே போரும் அப்படின்னு மனசு அங்கே தான் லயிக்கும். இவனுடைய வடிவழக முழுக்க பார்த்தவா அங்கே யாருமே இல்லையாம். ஏன்னா அவ ஒரு அங்க அவயவத்தை பார்த்து அதை பார்த்தவண்ணம் அப்படியே இருக்கா, மெய்மறந்து நிற்கிறா. அவளால் அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு கூட அவளுடைய புத்தியானது போகலை. இந்த அளவுக்கு ரசித்து எழுதியிருக்கார் கம்பர். இப்படி தான் அந்த பெருமாளுக்கு ராமன் அப்படிங்கிற அந்த திருநாமம் சூட்டப்பட்டது. அடுத்து இந்த ராமநாமமானது வால்மீகி பகவானுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றித்து அப்படிங்கிறத கொஞ்சம் அனுபவிக்கலாம். இது பல பேருக்கு தெரிஞ்ச சரித்திரமாக இருக்கும். வால்மீகி முதல்ல ஒரு வேடுவனாக இருந்தார். அந்த வேடுவனுக்கு பெயர் ரத்னாகரன் ஒரு சில இடத்துல சொல்கிறா, ஒரு சில இடத்துல ஹாரித்தன்னு சொல்கிறா, ஒரு சில இடத்துல அக்னி சர்மா அப்படின்னு சொல்கிறா. எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு வேடுவனாக இருந்தார். ஒரு வேடுவனாக இருந்துட்டு அதில் வந்த சம்பாத்தியத்தை வச்சு தன் குடும்பத்தை நடத்தின்னு இருந்தார். அது அவருக்கு அவ்வளோ போதுமானதாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கடைசியில் கொள்ளை அடிக்கலான்னு இறங்கிட்டார். போகிறவா வரவான்னு எல்லார்கிட்டையும் வழிப்பறி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சமயம் நாரதர் அந்த காட்டு வழியாக வர நாரதரையே இவர் வழிமறித்து கொள்ளடிக்க பார்க்குறார். அப்போ நாரதர் கேட்குறாரு, இது என்ன கொடுமையான ஒரு தொழில், இதெல்லாம் ஒரு தொழில்னு பண்ணுவாளா அப்படின்னு. அதுக்கு ரத்னாகரன்ற இவர் சொல்கிறார், இந்த வேடுவன் சொல்கிறார், ஆமாம் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, என் குடும்பத்தை நான் பார்க்க வேண்டாமா, அதுக்கு பைசா சம்பாதிக்கணும்ல, இப்படி ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறார். அதுக்கு நாரதர் சொல்கிறார், நீ இதில் பணம் மட்டுமா சம்பாதிக்கிற, பாபத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிற, பணத்தில் பங்கு போட்டுக்கிறாளே உன் குடும்பத்தினர், உன் பாபத்தில் பங்கு போட்டுப்பாளா அப்படின்னு போய் கேளு அப்படிங்கிறார் நாரதர். அதனால் இந்த வேடுவனும் போகிறார். அவள் ஆற்றுக்கு போய் எல்லார்கிட்டையும் கேட்கலாம் அப்படின்னு நேராக போய் தன் மனைவிட்ட கேட்குறார். இந்த மாதிரி இத்தனை நாள் கொள்ளை அடித்து தான் உங்களுக்கெல்லாம் பைசா சம்பாரிச்சுன்னு வந்து கொடுத்துட்டு இருந்தேன், என்னுடைய இந்த பாவ காரியத்தில் நீங்கள்லாம் பங்கு எடுத்துப்பீங்களா, நான் பண்ணது தப்பு தான், பாவம் தான், ஆனால் அதில் நீங்கள்லாம் பங்கு எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்க மனைவி ஒரே வார்த்தையில் பதில் சொன்னா, உங்களுக்கு சாஸ்திரமே தெரியாதா, கணவனுடைய பாவத்தில் என்றைக்குமே மனைவிக்கு பங்கு கிடையாது, ஆனால் கணவனுடைய புண்ணிய காரியத்தில் மட்டும் சரி பாதி மனைவிக்கு பங்கு உண்டு, அதனால் உங்கள் பாவத்தில் எனக்கு பங்கு இல்லை, அதனால் இதில் நான் வரவே மாட்டேன் அப்படின்னுட்டா. அடுத்து சரி குழந்தைகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு தன் பசங்கக்கிட்ட போய் கேட்டால் அவள் சொல்கிறாளாம், அப்பா நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு களவில் மாட்டுறீங்கோ, ஏதோ திருடி மாட்டுறீங்கன்னா உங்களை ராஜா வந்து யாரை கைது பண்ணுவா, என்ன தான் பண்ணுவா, உங்களை தானே பண்ணுவா, அப்போ அவளுக்கு தெரியறதில்ல தப்பு உங்கள் மேலே தான்னு, அப்புறம் எப்படி பாப்பம் மட்டும் எங்களுக்கு வரும், அதுவும் உங்களுக்கு தான் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அந்த குழந்தைகள் பதில் சொல்ல, அப்போ தான் தோணித்து அந்த வேடுவனுக்கு,
நம்ம சம்பாத்தியத்தில் பங்கு போட்டுண்டவா யாரும் நம்ம பாவத்தில் பங்கு போட்டுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்படி பெரிய பாவங்களெல்லாம் சம்பாதிச்சு இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, இந்த பாவத்தை எப்படி கழிக்கிறது? நேராக ஓடி வரார் நாரதர்கிட்டயே. நாரதர்கிட்ட வந்து அழறார், நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ மனம் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன், இந்த பாவத்தெல்லாம் நான் எங்கே போய் அலம்புறது அப்படின்னு கேட்குறார். நாரதர் சொல்கிறார், தப்பை உணர்ந்துட்ட இல்லையா, திருந்தணும்னு முடிவு பண்ணிட்ட இல்லையா, அப்போது ராமநாமத்தை ஜபம் பண்ணு, இந்த நாமமானது உன்னுடைய எல்லா பாபங்களையும் போக்கும் அப்படின்னு. இங்கே நாரதர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், பண்ண பாபங்களை உணர்ந்து திருந்தினவனுக்கு ராமநாமமானது பாபத்திலேருந்து விமோச்சனம் கொடுக்கும். அதனால நாம சொல்லிட்டு பாபம் பண்ணுறது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் திருந்தின ஒருத்தருக்கு அவளுடைய பாபங்களை அந்த நாமமானது போக்கும். அதனால் இவர் சொல்கிறார், ராமநாமத்தை ஜபம் பண்ணுப்பா அப்படின்னு. இந்த ரத்னாகரனுக்கு வாயில் ராமநாமம் கூட வரல. ஏன்னா நாமம் நாக்கில் உட்கார்றதுக்கே புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நாமமே நாக்கில் அமரும். இவருக்கு வரல, மரான்னு தான் ஆரம்பிக்கிறார். அந்த ராமன்னு மாறுறது. இப்படி அந்த ராமநாமத்துடைய ருச்சியில் மூழ்கி போய் பகல் இரவு பசி தூக்கம் தாகம் எல்லாம் மறந்து ஆழ்ந்த தியானத்தில் அப்படியே உறைஞ்சு போயிட்டார் இந்த ரத்னாகரன். அவரை சுற்றி ஒரு கரையாம் புத்தே எழுப்பிடுத்து. இப்படி இருக்க ராமநாமம் அந்த ஒலி மட்டும் வருது அந்த புத்துக்குள்ளேருந்து. நாரதர் திருப்பியும் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு புத்து தான் இருக்குது, ஆனால் உள்ளேருந்து ராமநாமம் மட்டும் கேட்டுட்டே இருக்குது. தன் கையில் இருந்த கமண்டலத்தில் இருந்த ஜலத்தை எடுத்து அந்த புற்றின் மீது தெளிக்கிறார். அந்த புத்து அப்படியே கரைஞ்சுடுறது. உள்ளே இருந்தது யார் அப்படின்னா அந்த ரத்னாகரன் அப்படிங்கிற அந்த வேடுவனோ கொள்ளக்காரனோ இல்லை. உள்ளேந்து இப்போது ஒரு மகரிஷியாக எழுந்து வரார் அந்த ரத்னாகரன். சமஸ்கிருதத்தில் வல்மீகம் அப்படின்னா புத்துன்னு பேர். புத்துக்கு வல்மீகம்னு சொல்லுவா. புத்துக்குள்ளேருந்து இவர் வந்ததுனால இவருக்கு வால்மீகி அப்படிங்கிற திருநாமம் அன்றைய தினத்திலேருந்து ஏற்பட்டது. இப்படி ஒரு கொள்ளக்காரனா ஒரு வேடுவனா இருந்தவர் ஒரு மகரிஷியாக மாறினார் அப்படின்னா அதுக்கு அந்த ராமநாமம் ஒன்றே காரணம். மகரிஷியாக மாறினதோடு மட்டும் இல்லாமல் வால்மீகியை பகவான் இன்றளவும் நம்ம கொண்டாடுறோம். இன்னொன்று மகா புண்ணிய காவியமான அந்த ஆதி காவியமான ராமாயணத்தை இந்த உலகுக்கே கொடுத்த பெரிய பெருமை இவருக்கு தான் சேரும். அப்படின்னா அந்த ராமநாமம் அவருக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கு. இதுதான் ராமநாமத்தினுடைய மகிமை. பொதுவாக காஷியில் யாராவது இறந்து போயிட்டான்னா அவளுக்கு மோட்சம்னு சொல்கிறது உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காஷியில் யார் இருந்தாலும் அவளினுடைய தலையை தன் மடியில் எடுத்து வச்சுண்டு சிவபெருமான் அவளுடைய காதில் தாரக மந்திரமான ராமநாமத்தை சொல்லுவாராம். அதனால் அந்த ஜீவனுக்கு மோட்சம் கிட்டும். இதை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் அவருடைய ஸ்ரீராம புஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார். யதா வர்ண யத்கர்ண மூலே அந்த காலே சிவோ ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்மரூபம் பஜேகம் அப்படிங்கிறார். இந்த ராமநாமத்துடைய மகிமை ராமர் காலத்தில் வால்மீகிக்கு நடந்தது இதெல்லாம் கேட்டோம். சமீபத்தில் நடந்ததையும் நம்ம கேட்கணும் இல்லையா? ஒரு சமயம் மகா பெரியவாளை சேவிக்கிறதுக்கு ஒரு தம்பதி வந்திருந்தா. அவளுக்கு 4-5 வயசுலேயோ ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு பேச்சு வரல. ஓக்கல் கார்டு இஷ்யூன்னு டாக்டர் சொல்லியிருக்கா. ஓக்கல் கார்டு வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தை ஆஷன் வந்து பெரியவாளை சேவித்து தங்கள் குறைய சொல்கிறா. அப்போ பெரியவா ஒரு ஸ்லேட்டும் ஒரு பலப்பமும் எடுத்துன்னு வர சொல்லி அந்த ஸ்லேட்டில் ராமநாமம் எழுதி அந்த குழந்தைய எழுத சொல்கிறார். அந்த குழந்தை அந்த ராமநாமத்தை எழுதின உடனே, கண்ணா இப்போ மெதுவாக சொல்லு ராமா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை கேட்டு அந்த குழந்தை மெலீசு குரலில் ராமா அப்படின்னு திரும்ப சொல்லித்தான். அவள் அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ ஆச்சரியம். இத்தனை நாளாக ஒரு வார்த்தை கூட குழந்தை பேசலை. ஆனால் பேசின முதல் வார்த்தையே ராமநாமம். இவ்வளோ பெரிய பேர், பேச்சுன்னு வந்தால் அப்படி இல்லையோ வரணும், பேசும் இங்கு பேசும். கடைசியில் இந்த குழந்தை பேசின முதல் வார்த்தையே ராமநாமம் தான். அப்போ பெரியவா சொன்னாலாம், தினம் இந்த குழந்தைய 108 தடவை ராமநாமம் ஜபிக்க சொல்லுங்கோ, நன்னா பேச்சு வரும் அப்படின்னு. அந்த குழந்தைக்கு நன்னா பேச்சு வந்துடுது. எல்லாரும் கேட்குறா பெரியவாட்ட, அது எப்படி பெரியவா, எல்லாரும் ஓக்கல் கார்டு வீக்காக இருக்குன்னு சொல்கிறச்சே இந்த குழந்தைக்கு எப்படி பேச்சு வந்தது அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொன்னாலாம்,
வாயில் வார்த்தை வரணும் அப்படின்னா அந்த வார்த்தை மனசுலேருந்து வரணும். அதுக்கு மனசை முதல்ல எழுப்பணும். ராமநாமம் தான் மனசை தட்டி எழுப்பும். அந்த பலம் ராமநாமத்துக்கு தான் உண்டு. மனசை தட்டி எழுப்பினா தன்னால் நாக்கு அந்த மனசை பின்தொடரும். இந்த குழந்தையோட மனசை ராமநாமம் தட்டி எழுப்பிடுத்து, அதனால நாக்கில் வார்த்தைகள் வருது அப்படின்னு பெரியவா சொன்னாராம். இது எதை காட்டுறது அப்படின்னா அந்த நாமத்தினுடைய சக்தி என்னன்னு காட்டுறது. இப்படி ராமநாமத்தை ஜபிக்கிறோமே, மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். அந்த மனசுக்கு இனிய ராமனை பாடுறோமே, நீ வாய் திறக்க மாட்டியா? இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிட, இந்த தோழியும் எழுந்து தோ ஓடி வரேன், ராமநாமத்தை நானும் ஜபம் பண்ணுறதுக்கு ஓடி வரேன் அப்படின்னு வந்து ஆண்டாள் கோஷ்டியோட சேர்ந்துட்டா. நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.